தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கக்கூடிய காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விசாரணை கைதிகள் மரணம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. ஒவ்வொரு ஆண்டும் நடந்துட்டு இருக்குது. கடைசியாக நடந்த அஜித்குமார் படுகொலை வரைக்கும் அந்த கொலைக்கான செய்தியும் இருக்குது. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ரொம்ப அதை கேட்கும்போது ரொம்ப கோபங்கள் வருது. அதை நம்ம அது கண்டிப்பாக நம்ம பேசுவோம். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி மானாமதுரையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு முழுக்க எல்லார் மக்களும் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் இந்த காணொலி மூலமாக மக்களுக்கு சொல்கிறோம். என்ன நடந்திருக்குன்னா, மானாமதுரையில் கிருஷ்ணாபுரம் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலைக்கான முயற்சி நடக்குதுங்க. 2 கூலி தொழிலாளர்கள் மேலே 3 பேர் வந்து கொலைக்கான முயற்சி வந்து நடத்துகிறாங்க. அதில் பயங்கரமான படுகாயம். அந்த 2 கூலி தொழிலாளர்கள் படுகாயம் அடைகிறாங்க. அவங்க அந்த தாக்குதல் நடக்கும்பொழுது அந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வராங்க. அவங்களை மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. போலீஸ் விசாரணை மேற்கொள்ளுது. அந்த 3 பேர்கள் யார், அதாவது தாக்கிய அந்த 3 பேர்கள் யார், அந்த தாக்கப்பட்ட 2 பேர், பாதிக்கப்பட்ட அந்த 2 பேர் யாருங்கிற விசாரணை மேற்கொள்ளும்போது அதற்கு விசாரணை கைதியாக சந்தேகத்தின் பேரில் 2 பேர் கைது பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஆகாஷ், இன்னொரு பேர் குணா. இதில் வந்து இது நடந்த சம்பவம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது விசாரணைக்காக காவல்துறை கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது ஆகாஷ்ங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சோட முயற்சி பண்ணி பாலத்துலேருந்து ஏறி கீழே குதிச்சாரு. அதனால ஒரு கால் முறிவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி மருத்துவமனையில் போலீஸை போய் சேர்த்துருந்தாங்க. இது சம்மந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் வழக்கு விசாரிக்கும் பொழுது நீதிபதிகள் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தும் பொழுது இது சம்மந்தமாக அந்த விசாரணை கைதிகளையும் நேரடியாக போய் சந்தித்து, அதாவது நடுவர்கள் நேரடியாக சந்தித்து விசாரணையை மேற்கொள்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள், அவங்க என்ன சொல்ல வராங்கிறதை கேட்டுக்கிட்டு உடனடியாக இவங்களை ராஜாஜி மருத்துவமனையில் கைதிகளுக்கான வார்டில் போய் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆகாஷை அனுப்பி வைக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்தது. அங்கே மருத்துவ சிகிச்சையில் விசாரணை கைதியாக இருக்கும்பொழுது மருத்துவ சிகிச்சை இந்த ஆகாஷ் நபர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இரவு வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்து போகிறார் அப்படிங்கிற தகவலோட அவங்க பெற்றோருக்கு தெரியப்படுது. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா காலில் மிகப்பெரிய ஒரு மாவு கட்டு போட்டிருக்காங்க. மூச்சுத்திணறல் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் தரப்பில் சொல்லப்படுது. நீதிமன்றம் இதை உடனடியாக வழக்காக எடுத்து சிபிஐயில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. கொலைக்கான முயற்சி நடக்குது. 2 பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த கொலைக்கான முயற்சியில் 3 பேர் ஈடுபடுறாங்க. அந்த 3 பேர்த்தில் சந்தேகத்துக்கான பேரை 2 பேரை அந்த பகுதியை சேர்ந்த நபர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு குற்ற பின்னணி இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் செய்திகளை நம்மளால் படிக்க முடியும். நம்ம செய்தியில் பார்த்து நிகழ்வுகள் முதல்ல சொல்லுவோம். செய்திகள் பார்க்க முடியுது. செய்திகள் பார்த்ததுக்கப்புறம் அந்த 2 பேர் ஆகாஷ், குணா இரு இளைஞர்களை கைது பண்ணுறாங்க. அதில் ஆகாஷ் தப்பிச்சோட முயற்சி பண்ணும்போது அவரோட கால் வந்து பலமாக அடிபடுது. அதாவது தப்பிச்சோட முயலும்போது அடிபடுது. அதற்காக மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிறாங்க. நடுவர்கள் அவங்க 2 அதாவது விசாரணை கைதியாக கைது செய்யப்பட்ட இருவரையும் நேரில் சந்தித்து விசாரணை நடத்தி ராஜாஜியில் உள்ள கைதிகளுக்கான வார்டு மருத்துவ சிகிச்சையில் போய் அங்கே போய் அட்மிட் பண்ண சொல்கிறாங்க. மேற்கொண்டு மருத்துவ சிகிச்சையில் கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் நடுவர்கள் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அங்கே அந்த ராஜாஜி மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் அந்த ஆகாஷ்ங்கிறவர் நைட்டு வந்து மூச்சுத்தல் வாங்கி இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியோட அடுத்த நாள் காலையில் போலீஸ் வந்து ஃபைல் இந்த மாதிரி ஒரு தகவல் கொடுக்குறாங்க மக்களுக்கு. அவங்க பெட்ரோல் கொடுக்குறாங்க. இதில் பெற்றோர்கள் அவங்க சார்ந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இது வாய்ப்பே கிடையாது, எங்கள் பையனுக்கு மூச்சுத்தல் வரதுக்கான எந்த பிரச்சனையுமே இல்லை, அவன் வந்து ரொம்ப ஆரோக்கியமானவன், அவன் இறக்கிறதுக்கான இந்த காரணம் இல்லை, கண்டிப்பாக போலீஸ் தரப்பில் தான் ஏதோ தவறு நடந்திருக்கு, அவங்க தான் அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரிசோதனை செய்யப்பட்ட ஆகாஷோட உடலை வந்து வாங்க மறுத்து இப்போ வரைக்கும் போராட்டம், கடைசி நாள் ரொம்ப போராட்டம் நடந்திருந்தது. இரவு 11 மணி வரைக்கும் நடந்தது. பிரதான சாலை, ராமேஸ்வரத்துக்கு போகிற பிரதான சாலையில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும், நாம் தமிழர் கட்சி இதில் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நின்று போராட்டம் பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பம் போராடுறாங்க. பட் நாம் தமிழ் கட்சியை உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேற்கொண்டு விஷயங்கள் தெரியும் பொழுது இதற்கான காரணம் வேறு விதமாக இருக்குது. ஏன்னா ஒரு கட்சி வந்து சாதாரண ஒரு நிகழ்வை கையில் எடுக்காது. கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளக்கூடிய அரசாங்கத்து மேலேயும் சரி, ஏதாவது ஒரு அரசு ஊழியர் தவறுகள் இருக்குது. அதில் ஒரு பாமர மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பான். இல்லைனா இவர் ஐயா திருமணம் கூட நிறைய பத்திரிகைகள் சொல்லியிருந்தார். தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அநீதிகள் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி அவரும் கண்டன குரல் எழுப்பியிருந்தார். நாம் தமிழ் கட்சி ஒரு போராட்டமும் பண்ணியிருந்தாங்க. சரி, இதில் என்ன உள்நோக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நாம் தமிழ் கட்சி சார்ந்த முக்கியமான நபர்கள்ட்ட நம்ம கேட்கும் பொழுது அவங்க கொடுத்த தகவல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாஷ்ங்கிற இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா மானாமதுரையில் கிருஷ்ணாபுரம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அரசாங்கத்திற்கு விதிமுறைகள் மீறி மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள காவலாளிகளுக்கு மாமூல் கொடுத்து மதுக்கள் வந்து விற்றுருக்காரு. ஓகேங்களா? மது கொடுத்துருக்காரு. அந்த நபரோட பேர் கார்த்திக். ஓகேங்களா? அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அரசாங்கத்திற்கு விரோதமாக சட்டவிரோதமாக மதுகள் அங்கே வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து விற்றுருக்காரு. இதை வந்து ஆகாஷ் அவர்கள் தட்டி கேட்டிருக்காரு. அதை தடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதனால் அதாவது அந்த மதுபானங்கள் விற்கக்கூடிய கார்த்திக் தரக்கூடிய மாமூல் வந்து போலீஸ்க்கு வர்றது தடைப்படுது. அதனால் இந்த ஆகாஷ்ங்கிற நபர் மேலே தொடர்ந்து போலீஸார்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்துறது, பொய் வழக்குகள் போகிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காவலாளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷோட வீட்டுக்கு போய் பெற்றோர்களை அவங்களோட ஜாதி பேரை சொல்லி அவங்கள வன்மையாக காயப்படுத்தி நிறையா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுதான் உண்மையான சம்பவம். அதாவது சட்டவிரோதமாக மது விற்ற ஒரு நபரை வந்து தட்டி கேட்டிருக்காரு. அதனால் மது விற்பனையினால் பாதிக்கப்பட்ட அந்த கார்த்திக் கொடுக்கக்கூடிய மாமூல் வரல தடைப்படுங்கிறதுக்காக தட்டி கேட்ட ஆகாஷை போய் தாக்கியிருக்காங்க. இதுதான் உள்நோக்கம் அப்படிங்கிறது நம்மளால்
கட்சி ரீதியாகவும் சரி, ஆதார ரீதியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதனால தான் நாம் தமிழ் கட்சி உள்ள இறங்கியிருக்காங்க. இது வந்து எதார்ச்சியாக நடக்கலை. அந்த மரணங்கிறது அவன் உடல் நலக்குறைவால் ஏற்படலை. இதுக்கு ஒரு உள் காரணம் இருக்குது. இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இதுக்கு வந்து முழு விசாரணை நடத்தணும். போலீஸ், அதாவது அந்த சம்பவத்தை நிகழ்த்திய போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி அவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் சம்பவம் நடந்துட்டு இருக்குங்க. இதுதான் செய்தி. ஓகேங்களா? செய்தி ஊடகங்களில் சொல்லக்கூடிய செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, கொலையில் தொடர்பு இருக்குன்னு விசாரணை கைதியாக கூட்டி போனது தான் செய்திகள் ஊடகங்களில், நம்ம ஆன்லைனில், சமூக வலைதளங்களில், இணையதளங்களில் நம்மளால் செய்தி பார்க்க முடியும். ஆனால் உள்ளார்ந்த என்ன காரணம் இருக்கும்? ஏன்னா வந்து நல்ல ஒரு இளைஞன் வந்து திடீர்னு மூச்சு தள்ள இறங்குறான்னா காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும் பொழுது, சில அரசியல் ரீதியான நபர்கள்ட்ட நம்ம கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இல்லை, சட்டவிரோதமாக பண்ண ஒரு விஷயத்தை தட்டி கேட்ட நபருக்கு இப்படி ஒரு துயர சம்பவமா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கவே முடியல. இதுக்கடுத்து இந்த விசாரணையை கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதை நீங்கள் முழு விசாரணை எடுத்து பண்ணணும்னு சொல்லி சிபிஐ விசாரிக்கிறதுக்கு உத்தரவு விட்டுருக்கு. இது இப்போ நடந்துட்டு இருக்க தமிழகத்தில் மிக முக்கியமான பிரச்சனை, காவல்துறையில் விசாரணை கைதி மரணம். ஓகேங்களா? அடுத்து இதற்கு முன்னாடி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அஜித்குமார் திருபுவனம் காவல் நிலையத்தில் நிக்கிதாங்கிற பெண்மணி கொடுத்த பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணை பேரில் அடித்து கொண்டாங்க பார்த்தீங்களா? அந்த 5 பேர் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அந்த அஜித்குமார் இறந்துட்டார். அந்த நிக்கிதா மேலே விசாரணை போயிடுச்சு. இதை வந்து கோர்ட் என்ன பண்ணுறாங்க, சிபிஐக்கு மாற்றுறாங்க. சிபிஐ இது மிக முக்கியமான வழக்காக எடுத்து பார்க்குறாங்க. இப்போ கிடைச்ச தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிடைச்ச தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ முழு விசாரணை கிட்டத்தட்ட 40-50 பேர் மேலே இந்த நகை சம்மந்தப்பட்ட விசாரணை மட்டும் நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணை மூலமாக என்ன தெரிய வந்திருக்குன்னா, நகைங்கிறது ஒரு விஷயம் திருடு போகவே இல்லை. நகைங்கிறது மாயமாக போச்சு. அஜித்குமார்கிட்ட நகை எடுக்கவே இல்லை. நிக்கிதா நகை காண போகவே இல்லை. அப்படி ஒரு நகையே இல்லை, அது மாயமான ஒரு கற்பனை தான் அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏங்க, நகைங்கிற ஒரு விஷயமே காணாமல் போலங்க. நகைங்கிற ஒரு ஆதாரமே இல்லை. இது வந்து இதுக்கு நகைக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வே இல்லைன்னு சொல்லி சிபிஐ வந்து விசாரணைகள் மூலமாக ஆதாரங்களை திரட்டி கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக நிக்கிதா மூலம் விசாரணை நடந்துட்டு இருக்குங்க. கடைசி அதுதான் பொதுமக்களே சொன்னாங்க. எல்லாருமே அந்த கஸ்டடி எடுத்து நடக்கும்போது, அந்த விசாரணை நடக்கும்போது, அஜித் அவர்கள் இறப்பு நடந்ததுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாரும் சொன்ன விஷயம் இதுதான். சிபிஐ விசாரணை ஆதாரங்கள் திரட்டி கோர்ட்டில் போய் ஆதாரம் கொடுக்குறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே பொதுமக்கள், கட்சிகள், நாம் தமிழர் கட்சி எல்லாருமே, நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி அந்த குடும்பத்தோட ஒன்றா நின்னவங்க. அவங்க அவ்வளோ தூரம் சொன்னாங்க, ஏங்க நகை திருட்டு போகவே இல்லைங்க, இது வந்து ஒரு குற்றம், இது வந்து ஒரு தவறான குற்றங்க. இது வந்து தன்னோட பதவி திமுறையும் தன்னோட ஆள் திமுறையும் காட்டுறதுக்காக அந்த நிக்கிதாங்கிற பெண்மணி ஒரு இளைஞன் மேலே நடத்தப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை உறுதியாக நின்னாங்க. அதை தான் இப்போ சிபிஐ விசாரணை மூலமாக கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணியிருக்காங்க. நகைங்கிற விஷயம் இல்லை, நகைங்கிறதே இல்லை. இந்த சம்பவத்தில் நிக்கிதா, அஜித்குமார், அந்த காவலாளிகள், இந்த 3 பேருக்கு நடுவில் நகைங்கிற ஒரு விஷயமே இல்லை. அப்படி அது வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயம் தான். நகைங்கிற ஒரு விஷயம் மாயமாக போச்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நகை திருட்டு போனால் தானே மாயமாக போகிறதுக்கு, இல்லை நகை திருடி இருந்தால் தானே அது வந்து வெளியே ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு விஷயமே நடக்கவே இல்லை. அப்பாவி உயிர் தான் போயிடுச்சு, அந்த இளைஞன் உயிர் தான் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் இளைஞன் செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தப்பிக்க உடனே காலில் அடிபட்டுச்சு, அதனால் உட முடியாமல் எடுத்துட்டான்னு செய்திகள் வருது. அவங்க ஊர் மக்கள், சொந்தக்காரங்க, அப்பா அம்மாலாம் போராடுறாங்க. அவங்க சொல்லும் பொழுது அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதோட உள்கருத்து என்ன, ஆதாரங்கள் என்ன நம்ம தேடி பார்க்கும்போது நமக்கு இந்த தகவல் கிடைக்குது. சட்டவிரோதமாக மது விட்டுறதை தடுத்து போராடி இருக்காரு, அதை தடுக்க பல முயற்சி பண்ணியிருக்காரு. இதனால் நிறைய அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவர் மேலே நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்லி ஆதாரங்கள், இந்த மாதிரி ஒரு செய்திகள் நம்மளால் சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. இதுதான் உண்மைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்க முடியுது. என்ன நடக்குதுன்னே தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு வர மாதிரி கஸ்டடி எடுத்து நடந்துகிட்டே இருக்குங்க. உண்மையாக ரொம்ப துயர சம்பவமாக தான் இருக்குது. அஜித்குமாரோட முடின்னு பார்த்தா ஆகாஷில் வந்து நிற்கிது. காவல்துறை அவர்கள் சைடு என்ன நினைக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி எனக்கு குற்றவாளிகளை அணுக நினைக்கிறாங்க, விசாரணை கைதிகளை எந்த மாதிரி அணுக நினைக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்க முடியல. எல்லா காவலர்களையும் நம்ம தப்பு சொல்லலை. ஆனால் ஒரு சில காவலாளிகள் பண்ணக்கூடிய இந்த தவறுனால மொத்த காவலர்கள் மேலே நம்ம ஒரு கோபமோ, ஒரு வருத்தமோ, ஒரு பயமோ உருவாகுது. இது யதார்த்தம் தானே. இதற்கு காவல்துறை சைடு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. தமிழக அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க ஐயா முதல்வர் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறினதற்கு நாம் தமிழ் கட்சி முதல் காரணம். அவங்களுக்கு நம்ம இந்த காணொலி நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க இதை கையில் எடுத்து கண்டிப்பாக இறந்த ஆகாஷுக்கு நீதி கிடைக்கணும், அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும், ஒரு உயிர் போயிடுச்சு, இது சாதாரண விஷயம்னு சொல்லி அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்கான சரியான ஆதாரம் வெளிவரணும். அதற்கு காவல்துறையில் நல்ல அதிகாரிகள், சரியான அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் இதை நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க. ஐயா முதல்வர்கள் நடவடிக்கை எடுங்கிறத நம்ம இந்த காணொலி மூலமாக சொல்கிறோம். இன்னும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த காவல்துறை விசாரணை கைது மரணங்கள் இன்னும் எத்தனை நடக்கும்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்குது. இதற்கு அரசு தரப்பில் என்ன வாதங்கள் வைக்க போகிறாங்க, அவங்க சைடு என்ன நியாயங்கள் கொடுக்க போகிறாங்க, இறந்த உயிருக்கு என்ன நீதி கிடைக்க போகுது, அந்த குடும்பம் உயிரை இழந்த உறவை இழந்த அந்த குடும்பத்துக்கு என்ன நீதி கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் நினச்சி வருத்தம் தான் பட முடியுது. சரி, நம்ம இந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி கையில் எடுத்து பண்ணுறாங்க. ஐயா திருமாவளவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஸோ நம்ம தரப்பில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நம்ம இந்த காணொலியில் தெரியப்படுத்தியிருக்கோம். மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, இந்த மாதிரி துயர சம்பவம் நடந்திருக்கு. இறந்த அந்த ஆகாஷங்கிற இளைஞனுக்கு சரியான சட்டப்படி நீதி கிடைக்கணும். தப்பு பண்ணால் தப்பு பண்ணலையா, அவன் இறந்ததுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். ஐயா முதல்வர்களுக்கும் அரசவர்களுக்கும் காவல்துறை அவர்களுக்கும் நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கலாம். இதை விசாரித்து சரியான முறையில் விசாரித்து நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க இதை கையில் எடுத்து இதை
விசாரித்து, நீதிமன்றமும் சரி, சிபிஐயும் சரி விசாரித்து உண்மை என்னங்கிறத மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா முழுக்க முழுக்க நாங்கள் வந்து பாதுகாப்பை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பாதுகாப்பில் குறை இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அச்சத்தையும் மக்களிடத்தில், முக்கியமாக தமிழ்நாட்டில் அதிகமாக எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பயமும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதன் எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு தெரில இந்த அரசாங்கம்.